ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி ஒரு கருவாடு சால்னா பார்க்கலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான், எல்லாமே செய்வாங்க. இருந்தாலும் கொஞ்சம் தெரியாதவங்களும் இருப்பாங்க இல்லையா, தெரிஞ்சுக்குங்க. இதுக்கு வந்து மாங்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு 4 வெட்டி வச்சுருக்கிறேன். தட்டி அடுப்பில் வச்சுட்டு கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அதை கொஞ்சம் வதக்கி வச்சுட்டு மிச்சம் நிறைய வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயத்தையுமே அதில் போட்டு கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளியுமே அதில் போட்டுடலாம். ரெண்டுமே நல்லா வதங்கிட்டோன்னே நம்ம வெட்டி வச்சுருக்கிற எல்லா காயையும் அதில் போட்டுடலாம். அதை போட்டுட்டு அதை லைட்டாக கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அது கொஞ்சம் வதங்கி வந்த உடனே மசாலாவை கொட்டிடலாம். மசாலாவையும் கொட்டி நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு போட்டுட்டு அது கொஞ்சம் வதங்கி வரும்போது தண்ணியை ஊற்றிட்டு அது கொஞ்சம் கொதிச்சோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை கரைச்சி அதையுமே அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவாடை நல்லா சுத்தம் செஞ்சு நல்லா ஊற வச்சு கழுவிட்டு அதில் போட்டுட்டு நல்ல சால்னா கொதித்து வற்றின உடனே சுட சுட சாப்பாடு தட்டில்